Hi friends, welcome to Chennai food. மீன் வறுவல்னால பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கங்க. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மீன் வறுவலை மசாலா உதிராம ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்துருக்கேங்க. அதை முழுசாக தான் போட்டிருக்கேன். சைடில் இருந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுருக்கேன், நல்லா உப்பு காரம்லாம் இறங்குறதுக்காக. இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் எடுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் எலுமிச்சம்பழம் சாறு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சாறு கம்மியாக இருந்தால் நீங்கள் 1 லெமன் கூட ஃபுல் லெமனை பிழிஞ்சிக்கலாம். சாறு குறைவாக தான் இருக்குது, நானும் ஒரு ஃபுல் லெமனை எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பாதி லெமன் பிழிஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது கோட்டிங்லாம் வந்து அதுலேருந்து கிழண்டு வராது, நல்லாவே அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். குட்டி ஸ்பூனில் சேர்த்ததுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் பொழுது நல்லாவே கோட் ஆகும், அந்த மசாலாலாம் மீனில் நல்லா கோட் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசறிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லூஸான ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மீனில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மீன் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த கட் பண்ண இந்த பீசஸ் அந்த இடுக்குகள்லாம் கூட காரம் இறங்குற மாதிரி மசாலா நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மசாலா எல்லாத்தையுமே நான் மீனில் அப்ளை பண்ணிட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை நம்ம 1/2 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிக்கிறது வறுக்கிறது எதுனாலும் செய்யலாம். நான் மூடி போட்டு வச்சிடுறேன். மீன் மேரினேட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்காக நான் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. லைட்டாக நிற்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மீனாக நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பேனில் எத்தனை மீன் பொரிக்க முடியுமோ அத்தனை மீன் போட்டுக்கோங்க. நான் 2 மீன் தான் போடுறேன். ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கோல்டன் கலரில் சவுந்துருக்குது. இந்த அளவுக்கு நம்ம சவுண்டு வந்தால் போதும். இப்போ மீன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். சப்போர்ட்டுக்காக நான் இன்னொரு கரண்டி வச்சுட்டு எடுத்துகிட்ருக்குறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நான் எல்லா மீனையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பாருங்கள், உதிரவே இல்லை, நல்லா கோட் பண்ண மசாலா அப்படியே மீனில் பிடிச்சிட்ருக்குது. நம்ம மசாலா போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொரிக்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு காரம் எல்லாமே நல்லா மீனில் ஏறிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மீனை பொரிச்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.